வெல்கம் டு மிஸ்டர் மிஸ்டேக் நண்பர்களே. இனி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப லோ பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் வசூல் பண்ண கேப்டன் விஜயகாந்த் சாரோட டாப் 10 மெகா பிளாக் பஸ்டர் படங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் அந்த படங்களை பற்றின பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே. 10வது இடத்துல என் ஆசை மச்சான் 1994 டைரக்டர் ஆர் சுந்தர்ராஜன் எழுதி இயக்கிய இந்த படத்தில் விஜயகாந்த், முரளி, ரேவதி, ரஞ்சிதா ஆகியோர் முக்கிய வேடத்தில் நடிச்சிருந்தாங்க. படத்தோட பட்ஜெட் 3 கோடி 55 லட்சம் ரூபாய். டோட்டலா இந்த படம் சுமாரா 16 கோடிகளை வசூல் பண்ணி மிகப்பெரிய கமர்ஷியல் ஹிட் அடிச்சிருக்குது. 9th பிளேஸ்ல கோயில் காலைன்னு ஒரு திரைப்படம். 1993 வந்த இந்த திரைப்படத்தை கங்கை அமரன் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இளையராஜா இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம கங்கை அமரன், இளையராஜா இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க. விஜயகாந்த், கனகா லீட் ரோல்ல நடிச்ச இந்த படத்துக்கான பட்ஜெட் பாத்தீங்கன்னா 3 கோடியே 50 லட்சம். மொத்தமா இந்த படம் பாத்தீங்கன்னா 17 கோடிகளை வசூல் பண்ணி மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றி திரைப்படமா அமைஞ்சிருக்குது. 8வது இடத்துல நம்ம பார்க்க போறது கண்ணு பட போகுதையா. இது 99 டைரக்டர் பாரதி கணேஷ் இயக்கத்துல வந்த ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி. இந்த படத்துல விஜயகாந்த், சிம்ரன், கரண், சிவகுமார் போன்ற நடிகர்கள் முக்கியமான ரோல்ல நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம விஜயகாந்த் அவர்கள் அப்பா மகன் 2 வேடங்கள்ல இந்த படத்துல நடிச்சிருந்தாரு. இந்த படத்துக்கான பட்ஜெட் 4 கோடி 60 லட்சம் ரூபாய். இந்த படம் மொத்தமா வசூல் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா 20 கோடிகள் இந்த படம் வசூல் பண்ணி வணிக ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. 7th பிளேஸ்ல கேப்டன் பிரபாகரன் 91 ரிலீஸ் ஆன இந்த படத்தை ஆர்.கே. செல்வமணி டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. மேலும் இது நம்ம விஜயகாந்த் அவர்களோட 100வது திரைப்படம். இந்த படத்துக்கு அப்புறமா தான் மக்கள் எல்லாரும் அவரை கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த படத்துல மன்சூர் அலிகான், லிவிங்ஸ்டன், ரம்யா கிருஷ்ணன் போன்ற பல நடிகர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கான பட்ஜெட் பாத்தீங்கன்னா 3 கோடியே 50 லட்சம் ரூபாய். 3 கோடி 50 லட்சம்ன்றது 91 கொஞ்சம் பெரிய தொகை தான். இருந்தாலும் இந்த படத்தோட வசூல் பாத்தீங்கன்னா சுமாரா இந்த படம் 18 கோடியே 25 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி போட்ட பட்ஜெட்டை விட 5 மடங்குக்கும் மேல லாபத்தை கொடுத்திருக்கு. 6வது இடத்துல வல்லரசு திரைப்படம் 2000 ரிலீஸ் ஆன இந்த படத்தை டைரக்டர் என் மகாராஜன் டைரக்ட் பண்ணிருக்காரு. விஜயகாந்த், தேவயானி லீட் ரோல்ல நடிச்ச இந்த படத்துக்கு தேவா அவர்கள் தான் இசையமைச்சிருந்தாரு. இந்த படம் தமிழ்ல மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹிட் ஆனதை தொடர்ந்து இந்தியிலையும் இந்த படத்தை இந்தியன் அப்படின்ற பேர்ல இதே டைரக்டரை வச்சு ரீமேக் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை சுமாரா ஒரு 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தோட மொத்த வசூல் அப்படின்றது 25 கோடி ரூபாவை இந்த படம் 2000 இயர்லயே வசூல் பண்ணியிருக்குது. 5வது இடத்துல சின்ன கவுண்டர் 1992 ரிலீஸ் ஆன இந்த படத்தை டைரக்டர் ஆர்.வி. உதயகுமார் அவர்கள் இயக்கியிருந்தாரு. இந்த படத்துல விஜயகாந்த், சுகன்யா, கவுண்டமணி போன்ற பல நடிகர்கள் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களோட கெரியர்லயே ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவே திரும்பி பார்க்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா அமையுது. தமிழ்ல இந்த படம் வெற்றி அடையாத பார்த்துட்டு தெலுங்குலயும் கன்னடத்திலையும் இந்த படத்தை ரீமேக் பண்ணியிருந்தாங்க. இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்ச இந்த படத்தோட பட்ஜெட் அப்படின்றது 3 கோடி 50 லட்சம் ரூபாய். 92 இந்த பட்ஜெட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சாலும் இந்த படத்தோட வசூல் பாத்தீங்கன்னா 22 கோடி ரூபாய் இந்த படம் வசூல் பண்ணிருக்குது. போட்ட பட்ஜெட்டை விட இந்த படம் பாத்தீங்கன்னா சுமாரா ஒரு 5 மடங்குக்கும் மேல லாபத்தை கொடுத்திருக்கு. 4வது இடத்துல நம்ம பார்க்க போற படம் தவசி. 2001 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் டிராமா திரைப்படமான இந்த திரைப்படத்தை டைரக்டர் கே.ஆர். உதயசங்கர் அவர்கள் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. இந்த படத்துல நம்ம விஜயகாந்த் அவர்கள் அப்பா அவரோட பையன் அப்படின்னு டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருப்பாரு. மேலும் இந்த படத்துல சௌந்தர்யா, வடிவேலு, நாசர் போன்ற பல நடிகர்கள் முக்கியமான ரோல்ல நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கான பட்ஜெட் அப்படின்றது 6 கோடி ரூபாய். சில விமர்சகர்கள் இந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் தான் கொடுத்திருந்தாங்க. இருந்தாலும் இந்த படத்தோட வசூல் அப்படின்றது 29 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்குது. சோ வியாபார ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச இந்த திரைப்படத்தை கன்னடத்துல ரீமேக் பண்ணியிருந்தாங்க. 3வது இடத்துல நம்ம பார்க்க போறது எங்கள் அண்ணா. 2004 ரிலீஸ் ஆன இந்த படத்தை டைரக்டர் சித்திக் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. மலையாளத்துல மம்முட்டி அவர்கள் நடிச்ச குரோனிக் பேச்சுலர் அப்படின்ற படத்தோட தமிழ் ரீமேக் தான் இந்த படம். விஜயகாந்த், பிரபுதேவா, பாண்டியராஜ், வடிவேலு, நமிதா போன்ற பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல முக்கியமான வேடத்துல நடிச்சிருந்தாங்க. விஜயகாந்த் அவர்களே தயாரிச்ச இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 7 கோடி ரூபாய். டோட்டலா இந்த படம் பாத்தீங்கன்னா சுமாரா 32 கோடி ரூபாய் இந்த படம் வசூல் பண்ணி மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. 2nd பிளேஸ்ல நம்ம பார்க்க போறது வானத்தை போல. இது 2000 டைரக்டர் விக்ரமன் எழுதி இயக்கிய ஃபேமிலி டிராமா திரைப்படம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரட்டை வேடத்துல நடிச்சிருக்காரு. மேலும் இந்த
இந்த படத்துல மீனா, பிரபுதேவா, லிவிங்ஸ்டன், கௌசல்யா போன்ற பல முன்னணி நடிகர்கள் இந்த படத்திலே நடிச்சிருக்காங்க. ஆஸ்கர் பிலிம்ஸ் வி ரவிச்சந்திரன் அவர்கள் தான் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாரு. தன்னோட 3 தம்பிங்களும் வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ண அக்கறையுள்ள ஒரு அண்ணனோட கதை தான் இந்த படம். சுமாரா ஒரு 6 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தோட வசூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமாரா ஒரு 36 கோடியே 45 லட்சத்தை இந்த படம் வசூல் பண்ணி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் திரைப்படமா அமைஞ்சிருக்கு. முதல் இடத்துல நம்ம பார்க்க போறது ரமணா திரைப்படம். 2002ல டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் அவர்களால் இயக்கப்பட்ட இந்த திரைப்படத்துல விஜயகாந்த் அவர்கள் லீட் ரோல்ல நடிச்சிருந்தாரு. இந்த படத்தை பார்த்த எல்லாருக்குமே இந்த படம் சின்னதா ஒரு தாக்கம் அல்லது விழிப்புணர்வையாச்சும் இந்த படம் ஏற்படுத்தி இருக்கும். 2002க்கான தமிழ்நாடு ஸ்டேட் பெஸ்ட் பிலிம் அவார்டை இந்த படம் வாங்கியிருக்கு. நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்கள் பெஸ்ட் டயலாக் ரைட்டர் அவார்டை இந்த படத்துக்காக வாங்கியிருக்காரு. தமிழ்ல இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றியை பார்த்துட்டு தெலுங்கு, கன்னடம், வங்காளம், ஹிந்தின்னு மொத்தம் 4 லாங்குவேஜ்ல இந்த படத்தை ரீமேக் பண்ணிருக்காங்க. இந்த அளவுக்கு மெகா ஹிட் ஆன இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 7 கோடியே 50 லட்சம் ரூபாய். உலகம் முழுவதும் இந்த படம் சுமாரா 42 கோடிகளை வசூல் பண்ணி மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. மேலும் இதே மாதிரி வேற எந்த நடிகரோட லோ பட்ஜெட் ஹை ப்ராஃபிட் மூவிஸோட லிஸ்ட் வேணும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்றேங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.